மனுஷன் ஆபிரகாமோடு கூட இருக்கும் பொழுது அவன் செழித்தவனாய் காணப்பட்டான். அவனுடைய ஆடு மாடுகள், அவனுடைய ஐஸ்வர்யங்கள் பெருகினது. நீதிமானுடைய ஐக்கியம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் அது அவனுக்கு மேன்மையாயிருந்தது. லோத் ஆசீர்வாதமாக இருந்தான். ஆனால் ஒரு நாளிலே தன் எண்ணங்கள் மாறினது. ತನ್ನ ಮನಸ್ಸು ಬದಲಾಯಿತು. ತನ್ನ ಇಚ್ಛೆಯ ಪ್ರಕಾರ ನಡೆದ. ಅಬ್ರಹಾಮನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಲು ನಿರ್ಧಾರ ಮಾಡಿದ. ನೀತಿವಂತರ ಸಂಬಂಧ, ನೀತಿವಂತರ ಐಕ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಆತನು ತೊಲಗಿದ. ನೆನೆವೆ ಎಂಬ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋದ. ಅವನು ಹೋಗುವಾಗ ತುಂಬಿದವನಾಗಿ ಹೋದ. 19ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು. ಅವನು ಹಿಂತಿರುಗಿ ಬರುವಾಗ ಬರೀ ಕೈಯಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ತನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಸಮೇತವಾಗಿ ಆತನು ಓಡಿ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நடந்தது என்ன? போகக்கூடாத இடத்துக்கு இந்த லோத்து போனா. இன்றைக்கு போகக்கூடாத இடத்துக்கு போய் உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டாயா? என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கென்று ஒரு சபை உண்டு, உனக்கென்று ஒரு தேவன் உண்டு, உனக்கென்று ஒரு ஆசாரியன் உண்டு. ನಿನಗಂತ ಒಂದು ಸಭೆ, ನಿನಗಂತ ಒಂದು ದೇವರು, ನಿನಗಂತ ಒಬ್ಬ ಸಭಾ ಪಾಲಕನು, ನಿನಗಂತ ಒಂದು ಜನರ ಗುಂಪುಂಟು. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಿ ಪಾಪದ ಹಿಂದೆ ಹೋಗುವುದಾದರೆ ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ ಕಾರಣ ಆತನು ಹೋಗಬೇಡದೆ ಇರುವಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದ. ಕಾರಣ ಅವನು ಹೋಗಕೂಡಾದ இடத்துக்கு போனான். இழந்து போனான். ரூத் புஸ்தகம் 1:21 சொல்லுகிறது, சங்கதியை விட்டு மோவாப் தேசத்துக்கு ஓடினான். போகக்கூடாத இடம் அவளோ இந்த குடும்பத்தோட போனான். என்ன ஆனது? நாளுக்கு நாள் தன்னுடைய ஐஸ்வர்யம் இழந்தாள், நாளுக்கு நாள் நிம்மதி இழந்தாள், நாளுக்கு நாள் கணவனையும் பிள்ளைகளையும் இழந்து அவள் நடு தெருவுக்கு வந்து, சர்வ வல்லவர் என்னை கைவிட்டார், நான் ஒன்றுமில்லாதவளாய் ஆனேன். என்ன நடந்தது? போகக்கூடாத இடத்துக்கு அவர் போனார். உன் குடும்பம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? ನಿನ್ನ ಬಾಳು ಯಾವ ದಿಕ್ಕಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆಯೇ? ನಿನ್ನ ಪಯಣವು ಏನು? ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಬಿಟ್ಟು ಶಾಪಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೀಯೋ? ಆ ದೇವ பிள்ளையே, ஆசீர்வாதமான இடத்தை விட்டு சாபத்தை நோக்கி போகாதே. சாலமோனை ஆண்டவர் எச்சரித்தார். எப்பொழுதும் அவனுடைய சிந்தை பெண்கள் மேல் இருந்தது. எப்பொழுதும் அவனுடைய சிந்தை பாவத்தின் மேல் இருந்தது. நீ நீதிமானாயிருக்கலாம், பரிசுத்தமானாயிருக்கலாம். உன்னுடைய சிந்தை கெட்டால் உன் வாழ்க்கை கெடும். உன் நோக்கம் கெட்டால் வாழ்க்கை கெடும். சிம்சோன், அவன் மேல் பரிசுத்தாவி, அவன் மேல் அபிஷேகம். போகக்கூடாத இடத்துக்கு போனான். ಅವನ ಮೇಲಿದ್ದ ಅಭಿಷೇಕ ಹೋಯಿತು. ಅವನ ಕಣ್ಣನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ, ಆತ್ಮೀಯ ಬಾಳನ್ನು ಕುರುಡಾಗಿಕೊಂಡ. பேதுரு இயேசுவை விட்டு போய் குள்ளூர் காஞ்சு கொண்டிருக்கிறான். என்னப்பா வாழ்வு? உனக்காக அருளப்பட்ட ஊழியம், உனக்காக கொடுக்கப்பட்ட சபை, உனக்காக கொடுக்கப்பட்ட மந்தை எங்கே? ஆட்டுக்குட்டி எங்கே? ஊழியத்தை விட்டு எங்க போற? சுகத்தை தேடியா? மோசே என்பவன் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். தேவனுடைய ஜனங்களுக்காகவே அவன் வாழ்ந்தான். உனக்கென்று ஒரு சபை விட்டு சபை தெரியாதே. உனக்கென்று அருளப்பட்ட சபை, உனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சபை. ஹalleluya.